ஹல்லேலூயா. உன் ஆதாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட ஒரு ஸ்கீம் இருக்குது, ஏசப்பாட்ட ஒரு ஸ்கீம் இருக்குது. இவங்க சொல்ற ஸ்கீம் எல்லாம் இல்லை, ஒரு ஸ்கீம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ₹1 போட்டீங்கன்னா அங்க உங்களுக்கு ₹10 விழும். சேர்த்து எவ்வளவு ரூபாய் ஆயிடுச்சு சொல்லுங்க? ₹11 ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் நான் ஒரு ஸ்தாபனத்தில் ஊழியக்காரனாக இருக்கும்போது இந்த ஊழியக்காரங்கெல்லாம் ரொம்ப சிக்காகிறதுனால அந்த ஸ்தாபன தலைவர்கள் ஒரு முடிவெடுத்தாங்க. அப்படின்னா மாதம் ₹300 நீங்கள் கட்டுங்க, நாங்கள் ₹50 மாதம் போட்டுருவோம் உங்களுக்கு, போட்டு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி பண்ணி அதில் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ₹300 போடலாம், அவங்க ₹50 அதுதான் போட முடியும். அந்த ₹50 போடுறதே பெரிய விஷயம்தான், சந்தோஷமான விஷயம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நீங்கள் 300 போட்டீங்கன்னா அங்கே 400 போடுற கர்த்தர். அதான் ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நீங்க விதைச்சிருங்க. நீங்க விதைக்கிறது மட்டும் இல்ல, அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆனா நீங்க எவ்வளவு விதைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி தான் அங்க போடப்படும். நீங்க கொஞ்சமா விதைச்சீங்கன்னா கொஞ்சமா இருப்பீங்க. நீங்க திரளாய் விதைத்தால் கர்த்தர் உங்களை கொண்டு திரளாய், அமைதியா இருக்காத, சும்மா இருக்காத, மௌனமா இருக்காத, சோம்பேறித்தனமா இருக்காத, யார் ஒருத்தருக்காகவும் சும்மா இருக்காத. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காலம் ஆரம்பமாகிவிட்டது, எழுப்புதலின் காலம் ஆரம்பமாகிவிட்டது. யார் ஒருவர் அந்த ஆட்டு மந்தைக்குள்ளே ஓடி செலைட் பண்ணி தெரிந்து கொள்ளப்பட்டதை கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்காக சமைத்து கொடுக்கிற ஒரு தாய். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா சொல்லலாம். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஆயத்தம் பண்ணுகிற